Good morning, everybody. Welcome to Ectras Live Market Analysis. நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்குறோம் த்ரூ லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே 11 AM மண்டே டு ஃப்ரைடே. அப்ஜெக்டிவ் கிளியர் ட்ரேட் பிளான் ஃபார் லாங் அண்ட் ஷார்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ், கிளியர் ட்ரேட் பிளான் ஃபார் ஆப்ஷன்ஸ், எந்த ஸ்ட்ரைக் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக யோசிக்கிறோம். அதே மாதிரி கிளியர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளோட ரிசல்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இந்த வாரத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம், அந்த ரிசல்ட்ஸை வந்து we will consolidate சொல்லும்போது ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டே வருவோம். எவ்ரி வீக் வேர் வி எண்ட் அப் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் இனிமேல் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி டே நம்ம இனிமேல் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். தென் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். நேற்றுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இன்னைக்கு என்ன வாய்ப்பு அப்படின்றத ரெண்டுமே பார்த்துடலாம். அதுக்காக நான் இப்போ ஷார்ட் ஏரியாக்குள்ள நுழையிறேன். நம்ம இப்போ நேற்றுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அதுக்குள்ள வர ஆரம்பிச்சிடலாம். குட் மார்னிங் everybody. குட் மார்னிங் வெல்கம். சரி, இப்போ நேற்றுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இன்னையோட வாய்ப்புகளை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டியில வந்து we wanted to sell at 22,581 with the stop loss of 22,611 for a target of 22,536 அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நேற்றுக்கு நமக்கு என்ட்ரி கிடைச்சதா அப்படின்றத பார்க்கலாம். தென் அதை எப்படி மேனேஜ் பண்ணணுன்றதையும் பார்த்துடலாம். அதுக்காக நான் இப்போ நிஃப்டியோட சார்ட்டுக்கு வரேன். கோ டு தி நிஃப்டி சார்ட். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டியோட சார்ட். நேற்றுக்கு நமக்கு இங்க மார்க் பண்ணியிருந்த இடம் அப்படின்னு பார்க்குறோம். திஸ் இஸ் எஸ்டர்டேஸ் கேம். இதை கொஞ்சம் க்ளோஸ் அப் வரேன் நான். ஸோ இதான் வந்து நேற்றுக்கு நம்ம பிளான் பண்ணியிருந்தது, செல் அட் 22,581. ஸோ என்ட்ரி கிடைச்சதா அப்படின்னா எஸ், இட் கேம் டு 22,581, gave an entry, then it came down and hit 22,556, then it started turning up. இதுதான் நம்ம ரூல்ஸ்லயும் சொல்லியிருக்கிறோம். என்ட்ரி கிடைத்த பிறகு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பிறகு நமக்கு சாதகமாக இல்லை என்றால் குறைவான லாபத்திலோ அல்லது பிரேக் ஈவன்ல வெளியில வரணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஒரு 25 பாயிண்ட் நமக்கு ஃபேவரா வந்து அது பிறகு திரும்புறதுனால நமக்கு டைம் இருந்தது இந்த இடத்துல டு திங்க் இட் ஓவர். இது வரைக்கும் நம்ம ஃபேவரா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கேண்டில்ல இருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, இட் இஸ் நாட் இன் அவர் ஃபேவர் அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா என்ன பண்ணலாம், யூ ஹாவ் யுவர் ஓன் சாய்ஸ். எதர் யூ கேன் கெட் அவுட் வித் யுவர் ஸ்மால் ப்ராஃபிட் ஆர் பிரேக் ஈவன் ஆர் அலோயிங் டு ஹிட் யுவர் ஸ்டாப் லாஸ். இதெல்லாம் வந்து அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உட்பட்ட விவகாரம் தான். பட் நம்ம எக்ஸிட் பண்ணலாம். ஏன்னா ட்ரேட் எவ்வளோ ட்ரேட் வேணாலும் பண்ணிக்கலாம். கேபிட்டல் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இது நான் உங்களுக்கு நினைவுபடுது. ஓகே, ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில நேற்றுக்கு தெர் வாஸ் அ ஸ்மால் ப்ராஃபிட் ஆர் பிரேக் ஈவன் பாயிண்ட்ல நம்ம எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு தான் நேத்தியோட ரிசல்ட்டா நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸல்ல நான் எல்லாத்தையுமே போட்டே வரேன். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்ம என்ன ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து நமக்கு ரிட்டர்ன் அப்படின்றது ஒண்ணு இல்லை. there is a zero return on nifty. okay, this is zero. then பேங்க் நிஃப்டி எந்த மாதிரியான வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்காக இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்குள்ள போறோம். பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில நம்ம நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்த விஷயம் என்னன்றதை பார்க்கலாம். புட் ஆப்ஷன்ஸ் கூட நான் கொடுத்துருந்தேன். புட் ஆப்ஷன் அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அது இது 25 பாயிண்ட்னா அது 12 பாயிண்ட் 13 பாயிண்ட் உங்களுக்கு ஃபேவரா வந்திருக்கும். தென் நீங்க அதை எக்ஸிட் பண்றதுக்கும் பிளான் பண்ணணுன்றது ஒரு விஷயம். ஓகே, அதை நம்ம பிரேக் எவ்வளோ வச்சுக்கலாம் இப்போதைக்கு. தென் கமிங் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்ம வி பிளான் ஃபார் ஒன் பிரேக் அவுட் இல்லையா, அந்த இடத்துல வி பிளான் ஃபார் ஒன் பிரேக் அவுட் ட்ரேடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஒரிஜினலி செல் பண்றதா நம்முடைய ப்ரையாரிட்டின்னு நம்ம பார்த்தோம். அந்த டிராவல்ல நடுவில் கேப்சர் பண்றதுக்காக நம்ம இந்த பிரேக் அவுட்டை பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ primarily we wanted to go short at 48,270 and
with a clear stop loss and clear target. ஸோ இதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவா இருந்தது. பட் இந்த இடத்துல அது போய் தொடும் அப்படின்னு நம்ம நம்புறதுனால இந்த டிராவல்ல ஒரு பை அண்ட் செல் பண்ணலாம் இதுக்காக நம்ம இதை போட்டிருக்கோம். ஸோ என்ன வாய்ப்பு அதில் கிடைச்சிருக்கு, நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் இப்போ ஷார்ட் கம் டு த பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அந்த பிரேக் அவுட் ட்ரேட் கூட பார்த்துடலாம். ஸோ நமக்கு பிரேக் அவுட் அப்படின்றது இந்த இடத்துல இந்த இடம் தான். திஸ் இஸ் த பிரேக். இந்த இடத்துல அது பிரேக் பண்ணுச்சு, திரும்ப நம்மளோட பை பண்ண இடத்துக்கே வந்து திரும்ப மேலே ஏற ஆரம்பிச்சதை பார்க்குறோம். ஸோ இதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன நீங்க கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் ரிவார்ட், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரைட்? ஸோ இதுல ஒரு சிலர் சார் எனக்கு இது நான் இதுல கூட வெளியில எக்ஸிட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஸோ நான் வாங்கினது 48 140, தென் ஐ எக்ஸிட் வந்து மேபி இன்னும் 200 202 இதுல இந்த இந்த மூலையை எக்ஸிட் பண்ணிட்டேனாலும் ஓகே. பட் இந்த மொமெண்ட் வி ஆர் கிவன் திஸ், இது எப்படிலாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுடைய சாய்ஸ். சார் நான் திரும்ப டிப் ஆச்சு இல்லையா, நான் இந்த இடத்துல திரும்பும்போது ஐ டுக் இட் அகைன் வித் மை ஸ்டாப் லாஸ் அப்படின்னா தட் ஃபேண்டாஸ்டிக். ஸோ தட் ஹஸ் கிவன் யூ த கிளியர் டார்கெட். நம்ம எப்பயுமே கிளியர் டார்கெட்டோட தான் இதில் போட்டிருந்தோம் இல்லையா, 48 140, ஸ்டாப் லாஸ் 48 40, டார்கெட் 48 270. ஏன் 48 270? 48 270ல நம்ம யாரா இருக்கிறோம் இந்த இடத்துல ஷார்ட் பண்ற ஆளா இருக்கிறோம். ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம வந்து 48 270ல வி வாண்டட் டு கோ ஷார்ட். ஸோ அதனால இந்த இடத்துல ஷார்ட்டுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால இந்த டார்கெட் 270 வச்சிருந்தோம். ஸோ அந்த லாங் அப்படின்றது நமக்கு கிவன் 130 பாயிண்ட்ஸ் அண்ட் திஸ் ஷார்ட் it was very clear. The short was very, very clear. Everybody very clear. So it gave us an entry exactly. Then it started coming down and our target was 48.70. So it hit 48.70. So complete target of 200 points. So நமக்கு இதுல கிளியரான என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்டட் கொடுத்ததுனால 130 பாயிண்ட்ஸ் ஆன் யுவர் லாங் சைட் அண்ட் 200 பாயிண்ட்ஸ் ஆன் தி ஷார்ட் சைட். அதுக்குரிய 330 பாயிண்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல கேப்சர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதா நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு 100 பாயிண்ட்னாவே 1500 இல்லையா, 100 பாயிண்ட்னா எவ்வளவு? ஸோ 4500, தென் இன்னொரு 30 பாயிண்ட்ஸ் 4500, அப்புறம் இன்னொரு 450. ஸோ இட் கிவ்ஸ் யூ 4950. நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேட் 1 அண்ட் ட்ரேட் 2 அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நானும் அதை நம்ம எக்ஸல்ல போட்டுருவோம். ஸோ எக்ஸல்ல பேங்க் நிஃப்டியில நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ லாங்ல ஒரு 130 பாயிண்ட்ஸ் வி காட். ஸோ 130 அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், 1650 1950 1950 பாயிண்ட்ஸ். 30 பாயிண்ட் எவ்வளவு? 450 ரூபா, ரைட்? ஸோ 1950. So 1950 on the long side, the short side we got 3000. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கிராஸ் நம்பரை தான் போடுறோம், ஒரு அடையாளத்துக்காக நம்ம போடுறோம். ஸோ தட் யூ ஹேவ் ஃபேர் ஐடியா அபவுட் வேர் ஆர் வி டிராவலிங் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாக்காக நான் போட்டுறேன். ஓகே, ஸோ எஸ்டர்டே திஸ் வாஸ் ஹிட்டிங் யூ 4950 அப்படின்றது ஒரு தகவலாக எடுத்துக்கிறோம். நான் இந்த இடத்துல நெட் பொசிஷன்ஸ் வேணா சைடில் போட்டுறேன். ஸோ தட் நம்ம அப்புறமா அதை டோட்டல் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் மார்க்கிங் இட். நேற்றுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி புட் டுகெதர் இட் வாஸ் கிவிங் அஸ் அரௌண்ட் நான் வந்து 9000. இன்னைக்கு நேற்றுக்கு ஒரு 4950க்கான ட்ரேட். ஓகே, ஸோ இதில் ஆப்ஷன்ஸும் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ நம்ம புட் ஆப்ஷன் 400ல எடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ 400 அந்த டார்கெட் வந்து 520 கொடுத்துருந்தோம். ஆப்ஷன்ஸ்ல 400 and 520. இந்த 48 200 48 200 புட் ஆப்ஷன்ஸை பத்தி நேற்றுக்கு பேசியிருந்தோம். என்ட்ரி வந்து 400லயும் ஸ்டாப் லாஸ் 330, டார்கெட் 520ல கொடுத்துருந்தோம். அது கூட நமக்கு ஃபேவரா நடந்ததுன்னு நினைக்கிறேன். குயிக்காக பார்த்துடலாம் அதையும். ஐ வில் கம் டவுன் டு 48 200 கால் ஆப்ஷன்ஸ், சாரி புட் ஆப்ஷன்ஸ், and go to 48 200 put bank nifty next week.
This is April 24. பார்க்கலாம். ஓகே, ஸோ நேத்திக்கு நம்ம பிளான் பண்ண புட் ஆப்ஷன்ஸ் இதுதான். So we planned for buying at 400, stop loss 300, 330 அப்படின்னு வச்சிருந்தோம் 520 டார்கெட்டுக்கு. So the entry point is our here is. So it gave an entry, then it jumped, and it went up to நம்ம டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியாச்சு 520க்கும். It has hit 520. The entry, and immediately it is a matter of half an hour, right? Give an entry and immediately hit the target. So நேத்திக்கு புட் ஆப்ஷன்ஸ்லயும் நம்ம என்ன பிளான் பண்ணமோ அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் வந்ததாவே எடுத்துக்கலாம். நீங்க என்ட்ரி 400லயும் 520லயும் நம்ம ஒரு லாட்டுக்காக போடுறோம். இது ஒரு அடையாளத்துக்காக தான் நம்ம போடுறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது புட் ஆப்ஷன்ஸ்ல நேத்திக்கு ஸோ we were able to achieve 120 points. 120 points அப்படின்னு சொல்லும்போது it becomes 1800. ஓகே, ஸோ நேத்திக்கு நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில there was a very handsome return. Okay, this is the total 6,750 நிஃப்டில ஒண்ணு. சரி, இதுல ஏதோ ஒண்ணு பண்ண கூட போதும், எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. Then we will go today's trade. குயிக்கா நம்ம இன்னைக்கு ட்ரேடுக்கு போயிடலாம், ஒண்ணு எடுத்துக்கலாம். We'll go to the Nifty first. ஸோ நிஃப்டியோட பிக் பிக்சர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ட்ரேட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நேத்திக்கு போட்டது எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஆக்சுவலி இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்காக ஈக்விட்டி ப்ரோல கொடுத்துருந்ததை நான் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஈக்விட்டி ப்ரோல வி பிளான் டு பை 22,512. இது வந்து ஈக்விட்டி ப்ரோல இன்னைக்கு காலையில ட்ரேட் பண்றதுக்காக கொடுத்தது பிஃபோர் த மார்க்கெட் ஓபன்ஸ். ஐ திங்க் ஸ்ரீதர் சார் மைட் பி ட்ராக்கிங் இட். ஈக்விட்டி ப்ரோ 22,512 நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். எக்ஸாக்ட்லி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 22,512 எக்ஸாக்ட்லி என்ட்ரி கொடுத்துச்சு. இட்ஸ் நவ் ப்ரோக்ரஸிங். கரண்ட்லி இட் இஸ் அட் 22,584. ஸோ 512 and 582 அப்படின்னு 72 பாயிண்ட்ஸ் ஏற்கனவே டிராவல் இருக்குது. 3,500 rupees பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சினாரியோ. ஓகே, ஸோ இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி திஸ் ட்ரேட் இஸ் ஓவர். திஸ் இஸ் ஃபார் தி ஈக்விட்டி ப்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ். இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறேன். we'll have a fresh look. ஓகே, ஸோ இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு ட்ரேடுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு கேப் டவுன் அண்ட் ஸ்டார்டட் கோயிங் அப். ஸோ இந்த சினாரியோ அப்படின்றது ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டுவே போகுதா அப்படின்னா எஸ், இட் இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங்கர். நமக்கு ஒருவேளை டிப் கிடைச்சது அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ள நம்ம யோசிக்கலாம். 22,546. ஓகே, ஸோ இஃப் தேர் இஸ் அ டிப் நம்ம இதை கொஞ்சம் கவனிக்கலாம். $22,546. 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 2,516. and for the targets ஓகே, இப்போதைக்கு நம்ம 60 பாயிண்டே போடுவோம், அப்புறம் வேணா ட்ரேட் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் அ டார்கெட் ஆஃப் 606. ஸோ இந்த டிப்ல நம்ம பை பண்றதுக்காக ஒரு பிளான் போடுவோம். அப்புறம் மேல நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குதா அப்படின்னா இருக்குது. மேபி when it comes to 640 we'll plan a selling.
ஓகே. 640ல நம்ம ஒரு பிளான் போடுவோம். We sell at 640. 22,640 with the stop loss 22,670. For the target. இதுக்கு 45 பாயிண்ட்ஸே வைக்கிறேன் இப்போதைக்கு. அப்படின்னு சொன்னா 22,595. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணத்தினால திரும்ப அது ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இதை போட்டுருக்கிறோம். வேர் டு பை அண்ட் வேர் டு செல். ஓகே, ஸோ நிஃப்டியோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன்ஸும் இதுல நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன்ஸும் நம்ம ட்ரை பண்ணலாம். கரண்ட்லி trading at 22,579. Okay. So we can plan 22,600 புட்டை நம்ம யோசிக்கலாம். We'll try to buy இந்த இடத்துல 22,600 put. Stop loss 20 points. இப்போதைக்கு நான் வந்து புட் ஆப்ஷன்ஸ் பத்தி மட்டும் போடுறேன். Let us see how does it work. மீண்டும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஆப்ஷன்ஸோட நம்ம இதை மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ தட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யூஸ் பண்ணலாம். Let me come to Bank Nifty now. So Bank Nifty going very, very strong. Bank Nifty is going very, very strong. Has removed all the levels. இந்த முக்கியமான ரெசிடென்ஸ் லெவலையும் அது பிரேக் பண்ணியாச்சு. நேற்றுக்கு நமக்கு இங்கே தான் இட்ஸ் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். இனிமேல் என்ன பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். லுக்கிங் வெரி ஸ்ட்ராங், கிவிங் மோர் ஆஃப் buying opportunities. More of buying opportunities. ஓகே, ஸோ ஒரு டிப் வரும்போது நம்ம ட்ரை பண்றதுக்கு ஒரு இடம் பார்க்கலாம். We'll try to take it. It's coming to 48,165 levels. இந்த இடம் வரும்போது நம்ம ஒரு லாங் ட்ரை பண்ணலாம். பட் 100 பாயிண்ட் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ஃபார் ரிவார்ட் ஆஃப்
நம்ம 150 பாயிண்ட்ஸ் ரிவார்டுக்கு யோசிக்கலாம். 150 பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 265 315. ஓகே, 48 315. ஒரு டிப் வரும்போது நம்ம இந்த இடத்துல இதை எடுக்கலாம். This is a very crucial place. நம்ம இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ கீழே இறங்கி வரும்போது நம்ம இந்த 48,000 கால் ஆப்ஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே இறங்கி வரும்போது we'll buy 48,000 கால் ஆப்ஷன்ஸ். Stop loss will keep 70 points. So there is a strength, there is a fresh strength has come into Bank Nifty. நான் இதை ஒரு பிரேக் அவுட்டுக்கும் வேணா பிளான் பண்ணி வைக்கிறேன். Absolutely, this is for the risk takers. Once it breaks 48 370, return பண்ணி பார்க்கலாம். This is for the risk takers. High above 48 370 and keep a stop loss of 48 270. ஸோ அது வந்து பெரிய மூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் அதனால 200 பாயிண்ட் கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. 48 570. ஓகே, ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில எங்க லாங் போகலாம், எங்க இன்னும் ஸ்ட்ராங்கான லாங் போகலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி போட்டிருக்கோம். நோ ஷார்ட். ஓகே, ஸோ இன்னையோட வாய்ப்புகள் Bank Nifty, we plan to go long at 48 165 and short, no short, and breakout buy above 48 370. கீழே இறங்கி வரும்போது 48,000 கால் எடுக்கலாம்னு பேசியிருக்கோம். அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இறங்கி வரும்போது 22 546ல ஒரு அட்டன் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ஆஃப் 22 516. தேர்ட் வந்து மேலே வரும்போது ஷார்ட்டுக்கும் நம்ம பிளான் பண்ணலாம் 22 640ல அண்ட் பை 22 600 போட்டு. மேலே வரும்போது வீக்னஸ்க்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால நம்ம கூட்டுவாங்க பிளான் பண்றோம். மற்றபடி பேங்க் நிஃப்டி இஸ் லுக்கிங் வெரி ஸ்ட்ராங். மேபி தட் கேன் லீட் த மார்க்கெட் டுடே, பட் யூஸ் த லெவல்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ். ஓகே, இருக்கிற அந்த லெவல்ஸ் வரும்போது மட்டும் ஆக்ட் பண்ணுவோம். நம்மளுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உட்பட்டு வியாபாரம் பண்ணுவோம். இந்த வாரம் அப்படின்றது நம்ம லாஸ்ட் டே, அதனால கொஞ்சம் ரிஸ்க் கம்மியில பண்ணுவோம். லெட் த வீக் எண்ட் வித் குட் ப்ராஃபிட் and we'll meet on Monday morning by 11 o'clock. Have a nice weekend, everybody. Thank you. Bye-bye.